நாகையில் ஆறுகளில் கரை புரண்டோடும் மழை நீர் செல்ல ஏதுவாக ஆகாய தாமரைகளை அகற்றும் பணி தீவிரமடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சகாதேவனிடம் கேட்கலாம். சகாதேவன், இந்த ஆகாய தாமரைகளை அகற்றக்கூடிய பணி எந்த அளவுக்கு துரிதப்படுத்தப்பட்டிருக்கு? நிர்வாகத்தின் சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மிக கனமழையால் ஆறுகளில், குறிப்பாக வெண்ணாறு, வெட்டாறு உள்ளிட்ட ஆறுகளில் கரை புரண்டோடும் மழைநீர் செல்ல ஏதுவாக நாகையில் ஆகாய தாமரைகள் அகற்றும் பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வெண்ணாறு வடிநில கோட்டத்தின் கீழ் 9 ஆறுகள் மற்றும் 9 வடிகால்கள் மொத்தம் 371 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீர்வளத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. இந்த நிலையில் ஆகாய தாமரைகள் மண்டி கிடப்பதால் வாய்க்கால்களில் மழைநீர் தேங்கி, விளைநிலங்களிலும் அந்த நீர் தேங்கி இருப்பதால் விவசாயிகள் கடுமையான சிரமத்தை சென்று வந்தார்கள். இந்த நிலையில் எளிமையாக அந்த வாய்க்கால்களை மழைநீர் தேங்கக்கூடிய மழைநீர் கடந்து செல்லும் வகையில் நாகப்பட்டினத்தில் கருவேலங்கடை, தன்னிலப்பாடி, தெத்தி உள்ளிட்ட பகுதிகளில் ஆகாய தாமரை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இவற்றில் ஆகாய தாமரை அகற்றும் பணிகள் 3 ஆறுகள் மற்றும் 26 வடிகால்களில் மேற்கொள்ளப்படுகிறது. கிட்டத்தட்ட 98 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பணிகளானது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. மேற்கண்ட பணிகளை தமிழக அரசு சார்பாக கண்காணிப்பதற்கு திருச்சியிலிருந்து சிறப்பு அலுவலராக பழனிவேல் வருகை தந்திருக்கிறார். மேலும் நீர்வளத்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மழை இருந்தாலும் துரிதமாக அந்த ஆகாய தாமரைகளை, தண்ணீரை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆகாய தாமரைகளை அகற்றும் பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதனால் பணிகளானது துரிதமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.